90 கிலோ இருந்தாவே ஓவர் வெயிட், 110 இருந்தா ரொம்ப ஜாஸ்தி வெயிட், 150 இருந்ததுன்னா ஒபிசிட்டி, மார்பிட் ஒபிசிட்டி. வெயிட் எந்த காரணத்துக்கு கொண்டு 85 கிலோ 90க்கு மேல போகக்கூடாது. நீங்க 6 அடி உயரம் இருந்தாலும் 90 தான் இருக்கணும். ஒபிசிட்டி வந்தா முழங்கால் தேஞ்சு போகும், ஜாயிண்ட் தேஞ்சு போகும். ஒபிசிட்டி இருந்தா பிளட் பிரஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், பிரெயின் அட்டாக் வரும், பக்கவாதம் வரும், மாரடைப்பு வியாதி வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய ஏற்படும். ஹார்ட் அட்டாக் வந்தா கூட தொலைஞ்சு போகுது. பிரெயின் அட்டாக் வந்தா ஒரு கை ஒரு கால் வராது, பேச்சு வராது. அதனால ஒபிசிட்டி வேண்டாம். கண்ட நேரத்துல சாப்பிடுறோம், எதை பார்த்தாலும் சாப்பிடுறோம். காலையில் 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டா 10 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், கட்லெட் சாப்பிட்றோம், மைசூர் பாக் சாப்பிட்றோம், பூரி மசாலா சாப்பிட்றோம். அப்புறம் 1 மணிக்கு ஒரு புடி பிடிக்கிறோம். அப்புறம் 3 மணிக்கு ஸ்நாக்ஸ், போண்டா, வடை, அடரசக்கை, வாழைக்காய் பஜ்ஜி. அப்புறம் 6 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் சூப். அப்புறம் 9 மணிக்கு சாப்பிட்றோம். தூங்குறதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் பால், டெசர்ட், ஐஸ்கிரீம், ஃபலூடா. நமக்கு வேண்டியது சாப்பிட்றத விட வேண்டாதது சாப்பிட்றோம். கடைவீதியில் போய் அமெரிக்கன் டயட் எல்லாம் சாப்பிட்றோம். KFCங்கிறாங்க, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் டேஸ்டியாக இருக்குது. யாரோ சொல்கிறாங்க தலப்பாக்கட்டு பிரியாணி நல்லாயிருக்கும், ஆம்பூர் பிரியாணி நல்லாயிருக்கும், ஹைதராபாதி தம் பிரியாணி நல்லாயிருக்கும், வேணு பிரியாணி நல்லாயிருக்கும். 90 கிலோ இருந்தாவே ஓவர் வெயிட், 110 இருந்தால் ரொம்ப ஜாஸ்தி வெயிட், 150 இருந்ததுன்னா ஒபிசிட்டி, மார்பிட் ஒபிசிட்டி. தேவையில்லாத ஒரு வேலையை போட்டு அப்புறம் அதை குறைக்கிறதுக்கு என்னென்னமோ டயட் சொல்கிறாங்க. பேலியோ டயட்டுங்கிறாங்க. ஒன்லி வாட்டர், ஒரு வாரத்துக்கு போகிறோம், வாட்டர் மட்டும் சாப்பிட்றது, வெறும் நீர் ஆகாரம். தேவைங்களா? பசியினால நிறைய பேர் கஷ்டப்படுற இந்த தேசம் 25 கோடி மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவில்லை. ஜகத்தினில் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்து விடுவோம். இந்த தேசத்துல 25 கோடி மக்களுக்கு பிலோ பாவர்ட்டி லைன், 7,000 ரூபாய்க்கு கீழே வரும்படி வரும். மாதத்துக்கு இல்ல, வருடத்திற்கு 7,000 rupees பெர் இயர். அப்போ தினம் 20 ரூபா தான் வரும். அது கூட வர்றது கஷ்டம். நான் என்ன சொல்றேனுங்க, அதிகமா சாப்பிடாதீங்க. அதிகமா பசியனால இருந்து இறந்து போறவர்கள் குறைவு. 90 கிலோ இருந்தாவே ஓவர் வெயிட், 110 இருந்தா ரொம்ப ஜாஸ்தி வெயிட், 150 இருந்ததுன்னா ஒபிசிட்டி, மார்பிட் ஒபிசிட்டி. வெயிட் எந்த காரணத்துக்கு கொண்டு 85 கிலோ 90க்கு மேல போகக்கூடாது. நீங்க 6 அடி உயரம் இருந்தாலும் 90 தான் இருக்கணும். ஒபிசிட்டி வந்தா முழங்கால் தேஞ்சு போகும், ஜாயிண்ட் தேஞ்சு போகும். ஒபிசிட்டி இருந்தா பிளட் பிரஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், பிரெயின் அட்டாக் வரும், பக்கவாதம் வரும், மாரடைப்பு வியாதி வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய ஏற்படும். ஹார்ட் அட்டாக் வந்தா கூட தொலைஞ்சு போகுது. பிரெயின் அட்டாக் வந்தா ஒரு கை ஒரு கால் வராது, பேச்சு வராது. அதனால ஒபிசிட்டி வேண்டாம். கண்ட நேரத்துல சாப்பிடுறோம், எதை பார்த்தாலும் சாப்பிட்றோம். காலையில் 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டா 10 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், கட்லெட் சாப்பிட்றோம், மைசூர் பாக் சாப்பிட்றோம், பூரி மசாலா சாப்பிட்றோம். அப்புறம் 1 மணிக்கு ஒரு புடி பிடிக்கிறோம். அப்புறம் 3 மணிக்கு ஸ்நாக்ஸ், போண்டா, வடை, அடரசக்கை, வாழைக்காய் பஜ்ஜி. அப்புறம் 6 மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னால் சூப். அப்புறம் 9 மணிக்கு சாப்பிட்றோம். தூங்குறதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் பால், டெசர்ட், ஐஸ்கிரீம்,